ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான வாட்ஸ்அப் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பேக்கப்லாம் எடுக்கிறது கிடையாது, அப்படியே விட்டுறோம். மெசேஜ்லாம் வந்து லாஸ்ட் ஆகிடுது. நம்ம வந்து அதுக்கப்புறம் தேடுறோம், நிறைய மெசேஜ்லாம் காணோம், எந்த மெசேஜுமே இல்லை, புதுசாக உள்ள மெசேஜ் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி தேடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஓல்டு டிவைஸை வந்து ஃபார்மேட் பண்ணும்போது பிஃபோராவோ அல்லது வந்து ஓல்டு டிவைஸை வந்து நம்ம மாற்றுறதுக்கு பிஃபோராவோ வந்து ஒரு பேக்கப் போட்டுட்டு அந்த பேக்கப்லேருந்து எப்படி நியூ டிவைஸ்க்கு வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓல்டு மொபைல்லேருந்து நியூ மொபைலுக்கு எப்படி வந்து ஒரு டேட்டாவை எந்த டேட்டாவுமே மிஸ் ஆகாமல், இன்க்ளூடிங் வந்து மெசேஜஸ், நம்மளோட கான்டாக்ட்ஸ், லாஸ்ட்டாக அந்த கால் லாக்ஸ், இது எதையுமே நம்ம வந்து லாஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். அதை பற்றி தான் இதுக்கு பிஃபோராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து சாட் பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 3 டாட்டட் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து செட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த செட்டிங் வந்து நம்ம கொடுத்துக்கணும். செட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா சாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சாட்ஸ்குள்ளே போயிடுங்க. சாட்ஸ்குள்ளே போனோன்னா சாட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே. இந்த சாட் பேக்கப் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து மேனுவல் பேக்கப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து நம்ம டெய்லி எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாற்ற போகிறனால இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். பேக்கப் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். இது ஃபுல்லாக லோட் ஆகிட்டு அப்லோட் ஆகி முடிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பேக்கப் ஆல் ஓவர் செல்லுலர் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. பேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எரர் காமிச்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துக்கலாம். வந்து அலோவ் கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல அலோவ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு அதுவே வந்து பேக்கப் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பேக்கப் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இது ஃபுல்லாக வந்து 100% முடியணும். இப்போ வந்து ரிப்பேரிங் வருது. இது ஃபுல்லாக வந்து அடுத்து அப்லோடிங் வரும். 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நியூ டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக பேக்கப் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நியூ டிவைஸில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு செட்டிங் போட்டிருந்தோம். அந்த பேக்கப் செட்டிங் முடிஞ்சிருச்சு. பேக்கப் செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து சிம்மை ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து தப்பாக வருது. ஏன்னா சிம்மை ரிமூவ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுது. இப்போ இதோட கண்டினியூ வந்து நம்ம அந்த மொபைலில் பார்க்கலாம். அந்த மொபைல் வேறு மொபைல்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரே மொபைல்லே கூட இந்த ப்ராசஸ் நீங்கள் செய்யலாம். செல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரீசெட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீசெட் அடிச்சுட்டு புதுசாக வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபோனில். இப்போ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது யூஸ்வலாக எப்போவும் நம்ம செய்கிற செட்டிங் மாதிரி இதில் நம்ம பண்ணிக்கணும். கிரீன் கண்டினியூ. இதில் ஃபோன் நம்பர் கேட்குது. இந்த இடத்துல ஃபோன் நம்பர் இந்த வெரிஃபிகேஷன்லாம் எப்பவும் போல் முடிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் வெரிஃபிகேஷன், ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கேட்கும். டு ஃபைண்ட் த ரீஸ்டோர் யுவர் பேக்கப் ஃப்ரம் கூகுள் டிரைவ். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், நாட் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ போயிடும். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா பேக்கப் வந்து எடுத்து போடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து கான்டாக்ட்லாம் அலோவ் கேட்கும். இதை நம்ம வந்து அலோவ் கொடுக்கலாம். அந்த மாதிரி சில செட்டிங்ஸ் மட்டும் கேட்கும். அதெல்லாம் வந்து நம்ம அலோவ் கொடுத்துடலாம். ஸோ அலோவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பேக்கப் கொடுத்ததை வந்து மேலே வந்து ஷோ பண்ணும். ஷோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீஸ்டோர், ஸ்கிப் வந்து 2 ஆப்ஷன் சொல்லி கேட்கும். இது நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பேக்கப் கொடுத்த டைமிங்கும் அதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். எந்த மெயில் ஐடியிலேருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஷோ பண்ணுற இந்த டைமில் வந்து ரீஸ்டோர் அண்டு ஸ்கிப் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்குது. இதில் ஸ்கிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச டேட்டா எதுவும் உங்களுக்கு பேக்கப்பில் வராது. அப்போ நம்ம வந்து ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்து செட்டிங் வந்து லோட் ஆகும். இந்த மாதிரி லோடு 237 MBக்கு வந்து உங்களோட டேட்டா இருக்குது. அதை வந்து இது வாட்ஸ்அப் வந்து ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மொபைலில். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை கண்டினியூ வந்து நீங்கள் இங்கே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கேட்குது. 11,690 மெசேஜ் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கான். யுவர் மீடியா வில் ரீஸ்டோர் இன் பேக்ரவுண்ட். அதாவது நம்மளோட ஃபோட்டோஸ், இமேஜஸ் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரீஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ கேட்குது, ஃபினிஷ்டு ரீஸ்டோரிங் யுவர் மெசேஜஸ், யுவர் மீடியா வில் ரீஸ்டோர் இன் த பேக்ரவுண்ட் வென் கனெக்டட் டு த ஒய்ஃபை அப்படின்னு கேட்குது. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது ரீஸ்டோர் பண்ணவா இல்லை இப்போவே ரீஸ்டோர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ரீஸ்டோர் பண்ணாது. எப்போ நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போதைக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். இதில் நம்மளுக்கு டேட்டா நிறையா இருக்குது அப்படின்னாக்கா ரீஸ்டோர் நவ் கொடுத்துடலாம்.
கொடுத்தோம்னாக்கா அது பாட்டுக்கு ரீஸ்டோர் பேக்ரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட நேமை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம்னா பேக்ரவுண்ட் வந்து 100% முடியும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து செட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கு. 29 MBக்கு அப் டு வந்து 6.3 MB வந்து ஓடிட்டுருக்கு. இது ஃபுல்லாக முடிஞ்சோன்னா நம்மளோட மீடியா ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணோமோ அதோட கண்டினியூவாக நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற டெக் வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒன்று உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.